Shri Gurubhyo Namaha. I am Dr. Kumati, Senior Consultant Physiotherapist, Government Certified Yoga Teacher and Yoga Therapist, and I am a pranic healer, Advanced Vipassana Meditation Practitioner. Past 20 years யோகா பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஏன்ஷியன் யோகாவை அவேர்னஸ்க்கு கொண்டு வரலான்றது தான் என்னோட மோட்டிவ். 108 days யோகா ஏன்ஷியன் யோகா சேலஞ்ச். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. யோகா இந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இந்த யோகாவை பண்ண ஆரம்பிச்சோன்னா இன்னும் எஃபெக்டிவான பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ தமிழ்ல யோகம் சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட்ல யோகான்னு சொல்லுவாங்க. யோகாக்கான டெஃபினிஷன் பதஞ்சலி யோக சுத்ரால பதஞ்சலின்ற முனிவர் இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. யோக சித்த விருத்தி நிரோதக. சரி, ஓகே, இந்த பதஞ்சலி யாரு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பதஞ்சலின்னு சொன்ன உடனே சில பேர் மைண்டுக்குள்ள சில பிராண்ட், சில பர்சன் ஞாபகம் வருவாங்க. பட் நான் சொல்ற பதஞ்சலி அவர் கிடையாது. பதஞ்சலின்ற முனிவர் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி பதஞ்சலி யோக சுத்ராவை எழுதியிருக்காரு. இவர் விஷ்ணுவோட படுக்கையான ஆதிசேஷனோட அவதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ பாதி ரூபம் பாம்பாவும் பாதி ரூபம் மனுஷனாவும் இருக்க ஒரு முனிவர். இவர் பதஞ்சலி யோக சுத்ரால யோகாக்கான டெஃபினிஷனை யோகா சித்த விருத்தி நிரோதகன்னு சொல்லியிருக்காரு. யோகானா சித்தம், மைண்ட், விருத்தி, தாட், பேட்டர்ன்ஸ், நிரோதக, ஸ்டாப். ஸோ நம்ம மைண்ட்ல தாட்டே இல்லாம இருக்கிற நிலைக்கு பேரு தான் யோகான்னு சொல்றாரு. தாட்டே இல்லாம இருக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், பட் கண்டிப்பா முடியும். ஸோ அப்ப எதுக்கு நம்ம ஆசனாஸ், பிராணாயாமஸ் எல்லாம் பண்றோம்? குட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்க்கான விடையெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யோகா பத்தி எதனா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரியல் யோகாவை, ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவது சர்வ மங்களம். நன்றி, வணக்கம்.